இன்றைக்கி லவ்வுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். இங்கே 3 கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இதில் எது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ, எதை சூஸ் பண்ணணும் போலன்னு உங்களை மனசு சொல்லுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்டலுக்கான ரீடிங் பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம், இது உங்கள் பேசும் டெரோ ஹீலர். நாங்கள் இப்போ முதலாவது கிறிஸ்டல் சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த உறவில் கொஞ்சம் ஒரு சீரான பாதையில் நேர்த்தியாக போக விடணும்னு நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட சில நேரம் இந்த உறவு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், சில நேரம் யோசித்து பார்த்தா இந்த உறவில் சில கவலைகள் உங்களுக்கு இருக்கும். ஒரு மாறி மாறி ஒரே நிலைமை இல்லாமல் மாறி மாறி 2 எனர்ஜிஸ் இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இந்த உறவில் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதோட உங்களோட பார்ட்னர் அவரோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டு, ஆனால் உங்களை வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இந்த உறவு எப்படி போகுது, என்ன செய்யுதுன்னு உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் அவர்கிட்ட ஃபீலிங்ஸை ஒரு கட்டுப்பாட்டோட உள்ளேயே வச்சுட்ருக்கிறார். அதை வெளியில் காட்டாமல் இருக்கிற மாதிரியான உணர்வும் உங்கள் பார்ட்னர்கிட்ட இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் மேபி நீங்கள் 2 பேரும் லாங் டேர்மாக ஒரு பழக்கத்தால் வந்த உறவாக இருக்கலாம். இல்லாட்டி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கமான அன்பு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களோட உறவில் சில ஒரு ஆள் மட்டுமே விட்டு கொடுக்குற மாதிரி, ஒரு ஆள் ரொம்பவே விட்டு கொடுக்குற மாதிரி, நீங்கள் ஒரு தியாகம் செய்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருக்கலாம். இல்லாட்டி உங்களோட பார்ட்னர் யாராவது ஒரு ஆள் இந்த உறவில் கொஞ்சம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு. அது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லை. இந்த உறவில் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு, நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதை கடந்து போகலாம். இதை தாண்டி நிறைய வாய்ப்புகள் உங்களோட உறவில் இருக்குது என்ற மாதிரி இருக்குது. நீங்கள் இதை நினச்சி இந்த இடத்துலையே இருந்து கவலைப்பட்டுட்டு என்னடா ஏண்டா இப்படி நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு கவலைப்படுற அளவுக்கு, நீங்கள் ஸ்டக் ஆகி போகிற அளவுக்கு, அவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கான விஷயங்கள் இல்லை. இதை தாண்டி இன்னுமே நிறைய இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. இதை கடந்து போக வேணும் என்ற மாதிரியான மெசேஜ் வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. உங்களால் சில விஷயங்களை கடந்து போக முடியலைன்றது நீங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணுற சவாலாக இருக்கலாம். உங்களுக்கு முன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் ஒரு மெஜிஷியன் என்ற காட்டும் வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை உங்களால் அமைச்சுக்கொள்ளையிலும் நீங்கள் ஆசைப்பட்டு நம்பிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை நீங்கள் அந்த திசையில் கொண்டு போகிறதுக்கான சாத்தியமும் இருக்குது. சில இடங்களில் நீங்கள் அல்லது உங்களோட பார்ட்னர் மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்புக்கு ரொம்பவே சக்தி, பவர் நிறைய இருக்குது. உண்மையாகவே மனசார மன்னிப்பு கேட்டால் அதை அக்செப்ட் பண்ணி இந்த வாழ்க்கையை மாற்றலாம் என்ற மாதிரியான மெசேஜ் தான் இந்த கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். இது ஒரு ஜென்ரலான ரீடிங் தான். ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஃபைல் சூஸ் பண்ணினவங்க விஷ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ